காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஒரு முயற்சியினால் இந்த ஒரு 4 நாள் உண்ணாவிரதத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் மாணவர்களின் ஒரு முக்கியமான பிரச்சனையை நம்முடைய பொதுவெளியில் சமூகத்தில் எல்லா அங்கத்திற்கும் எடுத்து சென்ற என்னுடைய ஊடக நண்பர்களுக்கு நன்றிகள். ஏன்னா இந்த விஷயம் முக்கியமான விஷயம், பேசப்பட வேண்டிய விஷயம். நான் சொன்ன மாதிரி கடந்த 2 வருடங்களாகவே ஆர்டி எனப்படும் அந்த கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் மத்திய அரசாங்கம் எந்த விதமான நிதியும் வழங்காமல் பள்ளி மாணவர்களை வஞ்சித்து வருகின்றது. இது பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லை, அந்த தனியார் பள்ளிகள் கூட, அப்புறம் அந்த பள்ளியுடைய பெற்றோர்கள் கூட இன்னைக்கு ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆர்டி போர்ட்டல் ஓப்பனே ஆகலை. இந்த மாணவர்கள்லாம் ஆர்டியில் இருக்காங்களா இல்லையான்னு கூட இன்னும் தெரியலை. இப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சலில் இன்னைக்கு தமிழக மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் ஏழை எளிய மாணவர்கள். இந்த சட்டத்தின் மூல ஒரு எண்ணம் என்னன்னா, ஒரு இடத்துல ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட அது பக்கத்தில் இருக்க கான்வென்ட்டுக்கு போகலான்ற ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு பண்ணப்பட்ட சட்டம் இது. அதில் இப்படி ஒரு அநியாயம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு ஆர்டி மட்டுமல்ல, சமகர சிக்ஷா அபியான் அப்படின்றப்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கான நிதி உதவித்தொகையை ரூபாய் 2154 கோடியை இந்த வருஷம் கொடுக்க மாட்டோம், நீங்கள் NEP சைன் பண்ணுற வரைக்கும் கொடுக்க மாட்டோம்னு வச்சுருக்காங்க. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்ததிலிருந்து கல்வி மற்றும் மாணவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் அவலங்கள் பல. இந்த நீட் எக்ஸாம், கியூட் எக்ஸாம், இந்த பல எக்ஸாம்கள் கூட இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியோடைய ஒரு இதுதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை எதிர்த்து தமிழகத்தில் ஒரு பெரிய மக்கள் குரல் எழும்ப வேண்டும். இன்னைக்கு நமக்கு வர வேண்டிய நிதி உதவிகள் எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் வர வேண்டும். முக்கியமாக இந்த பணம் தமிழக மக்களிடம் வசூலிக்கப்பட்ட வரி பணம். இது ஒன்றிய அரசாங்கம் எங்கேயும் மரத்திலிருந்து எடுத்துட்டு வரல. அதனால இதை கொடுக்கணும்ன்ற ஒரு ஒத்தாயத்தோடு இந்த 4 நாள் உண்ணாவிரதம் நடத்தினோம். இன்னைக்கு அந்த விஷயம் ஓரளவுக்கு மக்களுடைய பொதுவெளியில் போயிருக்குது. இப்போ இந்த பகுதியிலிருந்து இந்த போராட்டத்தை வீதிகளிலும் தெருக்களிலும் மாணவர் சமுதாயம் மத்தியிலும் பெற்றோர்களின் மத்தியிலும் கொண்டு செல்லும் கடமை எங்களுக்கு உள்ளது. அதனால் எங்களுடைய தலைமை மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் பல தலைவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு இணங்க என்னுடைய அந்த உண்ணா நிலையை நான் தற்காலிகமாக வாபஸ் பெற்று இந்த போராட்டத்தை அடுத்த ஃபோரமுக்கு கொண்டு போறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். அவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை எப்படியாவது அழிக்கணும். அதாவது எஸ்பெஷலி தமிழ்நாடு அவர்களுக்கு ஒரு இலக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் தமிழ்நாடு ஒரு ஸ்பெசிபிக்காக குறிவிட்டு காட்டுவாங்க. அந்த குறியீடல் எதுக்குன்னா, தமிழ்நாடு அவங்க கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குதுன்ற ஒரே காரணத்துக்கு தான். தமிழ்நாடு அவர்கள் கண்ட்ரோல்ல வரணும், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ண ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் முதல்ல அவங்க அழிக்க நினைக்கிறது கல்வி. இன்னொரு விஷயம் என்னன்னா, உலகத்துல எல்லா பாசிச அரசாங்கமும் முதல்ல அழிச்சது கல்வியை தான். அதேதான் இந்த பாஜக அரசாங்கமும் பண்றாங்க. என்னுடைய கேள்வி இந்த நேரத்தில் இந்த ஊடகங்கள் மூலமாக, பாஜக இன்று தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியாக உலா வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்களோடு கூட்டு சேர்ந்து அலையன்ஸ்ல சில முக்கியமான பார்ட்டிகளும் இருக்காங்க. இன்னைக்கு மக்களிடம் போய் அவங்க ஓட்டு கேட்க போறாங்க. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் மக்களிடம் வாக்கு சேகரிக்க போகின்றீர்கள்? எந்த முகத்தை வைத்துக்கொண்டு? உங்களுக்கு ஒரு கொஞ்சமாவது ஒரு சின்ன ஒரு உணர்வு இருந்தால், குழந்தைகளுக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை உங்களுடைய கட்சியில் பேசி நீங்க 10 நிமிஷத்துல வாங்கி கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு அந்த மனமும் இல்லை, அதற்கான சக்தியும் உங்களுக்கு இல்லை என்பது என்னுடைய ஸ்டேட்மெண்ட். நீங்க மறுபடியும் என்னுடைய வேண்டுகோள், தமிழ்நாடு மக்களிடம், பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் எங்கு வந்தாலும் இந்த கேள்விகளை வீடுதோறும் நீங்கள் அவரிடம் கேளுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.